இளைத்தவனுக்கு எள்ளு, கொளுத்தவனுக்கு கொள்ளு என்பார்கள். ஆம், உடல் எடையை குறைக்க நினைப்பவர்கள் கொள்ளை தினந்தோறும் சாப்பிட்டு வரலாம். அப்படி கொள்ளின் சுவை உங்களுக்கு பிடிக்கவில்லை எனில் அதனை ரசம் வைத்தோ அல்லது இட்லி பொடி போன்றோ செய்து சாப்பிடலாம். தேவையான பொருட்கள்: கொள்ளு 1 கப், உளுத்தம்பருப்பு 1/2 கப், காய்ந்த மிளகாய் 15, பெருங்காயம் 1 சிறு துண்டு, கொப்பரை துருவல் 1/4 கப், எண்ணெய், உப்பு தேவையான அளவு. செய்முறை: வாணலியில் சிறிது எண்ணெய் விட்டு உளுத்தம்பருப்பை பொன்னிறமாக வறுத்தெடுக்கவும். பெருங்காயத்தை பொரித்தெடுக்கவும். காய்ந்த மிளகாயை நிறம் மாறாமல் வறுத்தெடுக்கவும். கொப்பரை துருவலை சிவக்க வறுக்கவும். கொள்ளை சுத்தம் செய்து வெறும் வாணலியில் முறுமுறுப்பாக வறுத்தெடுக்கவும். வறுக்கப்பட்ட அனைத்து பொருட்களும் ஆறியதும் ஒன்றாக கலந்து உப்பு சேர்த்து சற்று கொரகொரவென்று பொடியாக்கவும். இந்த பொடியுடன் நல்லெண்ணெய் கலந்து இட்லி, தோசைக்கு தொட்டுக்கொண்டால் அசத்தல் சுவையில் இருக்கும். சூடான சாதத்தில் எண்ணெய் விட்டு இதனை கலந்து சாப்பிடலாம். லங்காஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.